Hi, this is Sharan. I'm from JD's Academy. I'm taking a part of setting up a business. Part A, chapter number 1, selection of business organization. Okay, selection of business organization. பேசிக்கா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ கம்பெனி செக்ரட்டரி ஒரு கிளைண்ட் வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம கிட்ட ஏதாச்சும் படி ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு, இந்த மாதிரி செக்டர்ஸ் இருக்கு, அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்லுவோம். என்ன மாதிரி டைப்ஸ் லைக் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப் ஃபார்மா, ஹெச்யூஎஃப்ஆ, கோஆபரேட்டிவ் சொசைட்டியா, எல்எல்பியா, பிரைவேட் கம்பெனியா, பப்ளிக் கம்பெனியா, நம்ம பேசிக் நாலேஜ் இருக்குல்ல இந்தியாவில் என்ன மாதிரி செக்டர்ஸ் கம்பெனிஸ் இருக்கு, அந்த மாதிரி கம்பெனிக்கு நம்ம அவங்களுக்கு என்ன அவங்க ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஓகே, இதான் பேசிக்கா இந்த கான்செப்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து மோஸ்டா கொஸ்டின் கேட்கறது இல்லை. லைக் இந்த பார்ட்ல இருந்து நம்ம ஃபேக்டர்ஸ் பின்னாடி பேக் சைட்ல படிப்போம். அதுல இருந்து ரெகுலரா 5 மார்க்ஸ் வந்துருச்சு. ஸோ வந்து எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ணுறதுல பேசிக்கா எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட நாலேஜ் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லா சாப்டர்ஸோட நாலேஜும் எல்லா டாபிக்ஸோட அட்லீஸ்ட் நாலேஜ் கெயின் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன டைப்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த இந்தியன் செக்டர்ல என்ன மாதிரி டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கு, லைக் இங்க சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், ஹெச்யூஎஃப், எல்எல்பி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, செக்ஷன் 8 கம்பெனி, 1% கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. திஸ் ஆர் ஆல் த டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இன் இந்தியா. இதை பத்தி நம்ம ரெகுலரா இதை பிரீஃபா இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஃபர்தரா லெசன் நம்ம 7ல இதை பத்தி ஃபுல் டீடைல் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன ரோல்ஸ் அதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். இது பேசிக் ஒரு நாலேஜ் இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா சிம்பிளா ஒன்றும் இல்லைங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்ன, ஒரு சிங்கிள் பர்சன், ஒரு பர்சன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இல்லாமல் வேற யாரும் அவன் பிஸ்னஸ் இன்வால்வ் ஆகாம அவன் தான் வந்து ஓனர். இஸ் அ ஓனர். அவன் தான் ரூல் பண்ணணும், அவன் தான் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும், ப்ராஃபிட் எல்லாம் அவனுக்கே வேணும் அப்படின்னு ஒரு பர்சன் ஈஸியா ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவன் வந்து பார்த்தோன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் சூஸ் பண்ணலாம். இவருக்கு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்கு தனி ஆக்ட்ல ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ், ஒரு சிம்பிளிஃபையான ரெக்யர்மெண்ட்ஸ், ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஈஸி சிம்பிளா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு அதர்ஸ் ஒரு கம்பெனி கம்பேர் பண்ணும்போது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து ஈஸியா நம்ம வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கிக்கலாம். தனி ஆப்ல வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். ஓகே, இட்ஸ் ஈஸி மெத்தட். அன்லியபிலிட்டி, அதுக்கு ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஃபீச்சர்ஸ் என்ன ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் அன்லிமிட்டட் லயபிலிட்டி. அன்லிமிட்டட் லயபிலிட்டினா ஜஸ்ட் பார்ட்னர்ஷிப், சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ், நோ செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதாவது பார்ட்னர்ஷிப் மாதிரி இதில் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இன்கேஸ் ஒரு ஓனர்ஸ் இறந்துட்டான், இன்கேஸ் டை, வேற ஏதோ ஒரு வாட் எவர் ரீசன் இன்கேஸ் அவனால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா வேற பர்சன் யாருமே அண்டர்டேக்கன் பண்ண முடியாது இந்த பிஸ்னஸ். ஸோ இது வந்து செப்பரேட் லீகல் எக்ஸ்டென்ஷன் இல்லை. இன்கேஸ் அவன் இன்கேஸ் ஏதோ ஒரு இன்கேஸ் டெத்தா இருக்கலாம், இல்லை இன்சால்வன்சியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அவன் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா பிசினஸ் ஃபர்தரா கண்டினியூ பண்றது. அப்புறம் இந்த பர்சன் மட்டும்தான் அன்லைபிலிட்டியா அவன் பேர் பண்ணணும். ஃபுல்லா பேரிங், எந்த லாஸ் ஆனாலும் இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள். வேற யாருமே என்ன முடியாது, அவருக்கு தான் பிசினஸ். ஸோ ரிஸ்க் அதிகம். ஈஸி டு ஸ்டார்ட். இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் தேர் இஸ் நோ செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் ஆஃப் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஜஸ்ட் அவங்க இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீடே அவனுக்கு என்ன ஜஸ்ட் அவன் ரெகுலேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் போதும். தனியா வந்து போய் ஆக்டில் இல்லை தனியாக போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படி இல்லை. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இருந்தா என்ன. நெக்ஸ்ட் ஒன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, எனக்கு கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் கொஞ்சம் என்னால் இன்வால்வ் பண்ண முடியல, எனக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிச்சிடலாம். அது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கேபிட்டல் கொஞ்சம் கம்பேரிட்டிவ் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ நமக்கு ஒரு கேபிட்டல் வரும். ஆனால் ப்ராஃபிட் ஷேரிங் எல்லாம் ஏற்ற மாதிரி அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். அதுதான்
Partnership firm. Partnership firm is when two or more person, when two or more person come together and pool of funds and start a business is known as partnership. Simple only இல்லை. ரெண்டு two or more person வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, அதுதான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஈஸி தான். அப்போ கம்பெனி ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 464 ஆஃப் கம்பெனி ஆக்ட் 2013 சென்ட்ரல் கவர்மெண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஷிப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 தான். 100 மேலே இருக்கக்கூடாது. அதே கம்பெனி ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு கம்பெனி ரூல்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணிடுச்சு. கம்பெனி ரூல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கு, கம்பெனி ஆக்ட் ரூல்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அது வந்து மேக்ஸிமம் வந்து 50 தான். ஒரு ஆக்டுக்கும் ரூல்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஆக்டுங்கிறது ஒரு பேர் ஆக்ட், ஒரு பேர் ஆக்ட் இருக்கும், அதுல வந்து லிமிட் சொல்லுவாங்க. ரூல்ஸ்ங்கிறது அதோட இன்டெப்த் கான்செப்ட், பர்டிகுலரா அதை போய் அப்கமிங் அப்டேட்ல சொல்றதுதான் ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணோம். ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் லயபிலிட்டி சேம் அதே ரெண்டு பேருமே தான் பேர் பண்ணும். எல்லாத்துக்கும் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள். இப்போ டூ ஆர் மோர் பர்சன் எல்லாம் ஈக்குவலா அவங்க தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். பார்ட்னர்ஷிப் டீட் ஒன்று இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். அது மேண்டேட்டரி இல்லை, பட் அது ஒரு பெனிஃபிட். பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கணும். சில நிறைய ஒரு அட்வான்டேஜஸ் கிளைம் பண்ணா பார்ட்னர்ஷிப் டீட்ஸ் எல்லாம் இருக்கணும். ஈஸி டு ஸ்டார்ட், ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்ட்னர்ஷிப் ஒரு கம்பெனி மாதிரி ரொம்ப ரிஸ்க் இல்ல, ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரிலேட்டிவ் இன்எக்ஸ்பென்சிவ், அதாவது கம்பேரிட்டிவ்லி ஒரு கம்பெனி எடுத்தோம்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ங்கிறது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவ் கம்மி, ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த அதுதான். ஓகே, இப்போ வந்து HUF பொறுத்த வரைக்கும் என்னன்னா, HUFனா இந்து அன்டிவைட் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு குரூப்பா கம்பெனி ஆரம்பிக்கிறதா. அவங்க மெம்பர்ஸ் இருப்பாங்க, கர்த்தா இருப்பாங்க, கோ பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. கர்த்தா தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட். கர்த்தா இது ஒரு HUFல கர்த்தாக்கும் அன்லிமிட்டட் லைபிலிட்டி தான். எல்லா டெப்டும் அவன் தான் பேர் பண்ணணும். இன்கேஸ் கோ பார்ட்னர்ஸ்க்கு லிமிட்டட் லைபிலிட்டி தான். ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப் டு கர்த்தா தான் அதுல ஹெட். கர்த்தா மோஸ்ட்லி யாருன்னா சீனியர் மெம்பர், மேல் மெம்பர் தான். ஃபேமிலி ஒரு மேல் மெம்பர் தான் கர்த்தா இருக்கும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் வந்துச்சு, ஈவன் உமன் கேன் பி கர்த்தா. எல்எல்பிங்கிறது ஒரு நியூ கான்செப்ட். எல்எல்பி வந்து லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஓகே, இது வந்து ஒரு ஹைபிரிட்டான வெர்ஷன். இது என்னன்னா, எல்எல்பிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் கார்பரேட் பிசினஸ் என்டிட்டி அண்ட் ப்ரொவைட் தி பெனிஃபிட் ஆஃப் எல்எல்பி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியும் பிளஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மும், அதுதான் எல்எல்பின்னு சொல்லியிருக்கோம். கம்பெனியும் ஒரு டூ ஆர் மோர் கம்பெனி ஒரு பெனிஃபிட்ஸும், அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் ஒரு பெனிஃபிட்ஸும் ரெண்டு மிங்கிள் ஆகி ஹைபிரிட் வெர்ஷன்ங்கிறத எல்எல்பின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு பார்ட்னர்ஷிப் மாதிரில. கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கம்பெனி ஆக்ட் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம் ரெகுலரா. பட் கம்பேரிட்டிவ்லி கம்பெனி வரும்போது சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஆனா பார்ட்னர்ஷிப் கம்பேர் பண்ணும்போது எல்எல்பிக்கு வந்து ப்ரொவிஷன் வந்து அதிகமா இருக்கு. ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் எல்எல்பி சூட்டபிள் ஃபார் நான் ஸ்கேலபிள் பிஸ்னஸ், ஃபியூவர் கம்ப்ளைண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ். நம்ம பார்ட்னர்ஷிப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் இருக்கு, ஆனா எல்எல்பிக்கு தேர் இஸ் நோ நம்பர் ஆஃப் லிமிட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அன்லிமிட்டட் நம்பர், யார் வேணா எவ்வளவு நம்பர் வேணா பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து பார்ட்னர் இருக்கலாம். தேர் இஸ் நோ கண்டிஷன் ஃபார் தட். நெக்ஸ்ட் ஒன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்னன்னா, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சன், யூஸ்வலி லிமிடெட் மீன்ஸ் வாலண்டரி பேஸ்ல, ஒரு குரூப் ஆஃப் பர்சன் வாலண்டரி பேசிஸ்ல ஒரு பர்பஸ் அந்த கண்ட்ரோல், அந்த ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பெனிஃபிட் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி பெனிஃபிட் இந்த சொசைட்டிக்கு தரணுங்கிறத கோஆபரேட்டிவ் சொசைட்டி அவங்க ஃபார்ம் பண்ணி அது டீட்டெயிலா நம்ம படிப்போம். ஜஸ்ட் ஒரு சொசைட்டி பெனிஃபிட்காக ஒரு வாலண்டரி பேசிஸ், கம்பல்சரி பேசிஸ், வாலண்டரி பேசிஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி ஆக்டிவிட்டி கேரி பண்ணதான் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவோம். செக்ஷன் 8 கம்பெனி.
செக்ஷன் 8 கம்பெனி இட்ஸ் இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 8 கம்பெனி என்னன்னா ஒரு என்ஜிஓ. நார்மலா செக்ஷன் 8 கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் Section 8 company established promoting a commerce, art, science, sports, education, research, social welfare, religion, charity, protection of government or any other objects. இந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும்தான் செக்ஷன் 8 கம்பெனி இருக்கும். செக்ஷன் 8 கம்பெனி நார்மலா நம்ம பார்ப்போம் என்ஜிஓ அந்த மாதிரி தான். இவங்களுக்கு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அதிகமா இல்லை, பட் நிறைய பெனிஃபிட் எக்ஸாம்ஷன் நிறைய இந்த மாதிரி இவங்களுக்கு இருக்கு. அது கம்பேரிட்டிவ்லி கம்பெனி மாதிரி இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்மி தான், பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு செக்ஷன் கம்பெனி. அது ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தா இது ஃபீச்சர்ஸ். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் செக்ஷன் கம்பெனி? இது வந்து செக்ஷன் கம்பெனி கண்டிப்பா ப்ரமோட் என்ன மாதிரி எந்த விஷயத்துக்காக இருக்கணும்? காமர்ஸ் ரிலேட்டடா, ஆர்ட்ஸ் ரிலேட்டடா, சயின்ஸ் ரிலேட்டடா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா, எஜுகேஷன் பர்பஸ்க்காக, ரிசர்ச் பர்பஸ்க்காக, சோஷியல் வெல்ஃபேர், ரிலீஜியன், சேரிட்டி, ப்ரொடக்ஷன் அண்ட் என்விரான்மெண்ட் ஆஃப் எனி அதர் ஆப்ஜெக்டிவ், இந்த மாதிரி பர்பஸ்க்காக மட்டும்தான் செக்ஷன் 8 கம்பெனி இருக்கும். அப்பதான் இந்த ப்ராஃபிட் செக்ஷன் 8 கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் இந்த மாதிரி அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், அதுக்கு மட்டும் தான் ப்ரொமோட் பண்ண முடியும். வேற எந்த பர்பஸ்க்கும் ப்ராஃபிட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் ப்ரொஹிபிட்டட் டு பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டு த மெம்பர்ஸ். ஆக்சுவலி ஒரு கம்பெனி எடுத்தோம்னா நம்ம வந்து ஷேர்ஸ், நமக்கு ஷேர்ஸ் கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துன்னா அந்த ஷேர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஷேர் ஹோல்டருக்கு நம்ம ப்ராஃபிட்டாக கொடுப்போம். ஆனா செக்ஷன் 8 கம்பெனில அந்த ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொமோட்டர் அதை ப்ரொமோட் பண்ற பர்பஸ்க்காக இருக்கணும், டிவிடெண்டா கொடுக்க முடியாது. இது ப்ரொஹிபிட்டட், இந்த ஆக்ட்ல ப்ரொஹிபிட்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கம்பெனி பர்பஸ்க்கு ஆக மட்டும்தான் இருக்கணும், மெம்பர்ஸ்க்கு கொடுக்க கூடாது. The names of the company has been incorporated without using LLP, limited private limited. ஒரு கம்பெனி பிரைவேட் கம்பெனி ஒரு பிரைவேட் கம்பெனியா ஒரு பப்ளிக் கம்பெனினா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம பேர் பண்ண நேம் வந்து இருக்கணும் கண்டிப்பா. இப்ப இன் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஷரண் கம்பெனி அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிரைவேட் கம்பெனினா ஷரண் பிவிடி இந்த மாதிரி கம்பெனிஸ் பேர் பண்ணுவோம். ஆனா செக்ஷன் 8 கம்பெனி ஒரு செக்ஷன் 8 கம்பெனிக்கு வந்து செக்ஷன் 8 கம்பெனி நோ நீடட், அது வந்து பேர் பண்ணும் எந்த அவசியமே இல்லை. அவங்க வந்து என்ன எந்த அவசியம் இல்லை பேர் பண்ணும், எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க நார்மலா இந்த மாதிரி நார்மல் நேம்ல இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்ஷன் கம்பெனி தெர் இஸ் நோ மினிமல் ரெக்யர்மெண்ட், கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் எல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அவங்க வந்து அதுக்கு ஆஸ்மேட் டிஸ்கேட் தான், அதுக்கு எந்த இதெல்லாம் ஆக்ட் ஏதாச்சும் அப்டேட்ல எதாவது நோட்டிஃபை பண்ணுவாங்க. இப்போதைக்கு தெர் இஸ் நோ ரெக்யர்மெண்ட்ஸ், எந்த இதுவும் இல்லை. லைக் எனி மினிமம் பே கேபிட்டல் இந்த மாதிரி இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. 1% கம்பெனி 1% கம்பெனி லைக் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் மாதிரி தான். பட் இது வந்து ஆஸ் எ கம்பெனி, அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, இது வந்து கம்பெனியா ஃபார்ம் பண்ணி ஒரு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியா ஃபார்ம் பண்ணிருக்கோம், கம்பெனி ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம், ப்ராப்பர் ரெகுலேஷனோட கம்பெனி ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம், ஒரு நாமினி அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம், ஒரு டைரக்டர் வேணும். இன்கேஸ் இந்த எதுக்கு அப்ப நாமினி என்ன பர்பஸ்க்காக இருக்கும்? இன்கேஸ் அவன் வந்து இன்சால்வன்சி இல்ல டெத் ஆயிட்டானா அந்த பிசினஸ் கேரி பண்ணுவாங்கல்ல, அது கம்பெனியா ஒரு நாமினி வேணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாமினி வேணும். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் லைபிலிட்டி, லைக் வந்து அவன் தான் பேக் பண்ணுவான். இன்கேஸ் பர்பஸ் சக்சஷன் இல்லை, இன்கேஸ் அவன் இறந்துட்டாலும் அப்படின்னா கண்டினியூட்டிஸ்க்கு அவன் அவ்வளவு பிசினஸ் ஸ்டாப் ஆயிடும். பட் 1% கம்பெனி அப்படி இல்லை, இன்கேஸ் அவன் ஸ்டாப் ஆயினாலும் அதர் பர்சன் இந்த நாமினி பர்சன் கண்டினியூ பண்ண முடியும். இது ஆக்சுவலா ஃபுல் கண்ட்ரோல். 1% கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். லோ காஸ்ட், லோ கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ், மினிமம் டாக்ஸ் அட்வான்ஸ். எப்பயுமே கம்பெனி பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் இருந்தால் ஃபிளாட் ரேட் தான். எவ்வளவு ப்ராஃபிட் வரும் ஃபிளாட் டேக்ஸ், அதுக்கு இன்கம் டாக்ஸ் அதில் படிப்பீங்க. ஃபிளாட் ரேட்ல நம்ம டாக்ஸ் கட்டுவோம். லோ கம்ப்ளைண்ட்ஸ் கம்பேர் டு ஒரு பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனி கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கம்பெனி தான், ஒரு அதிகமாக இல்லை, ஜஸ்ட் மினிமலாக தான் இருக்கும். கண்டிப்பா ஆனால் ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணும், ரெகுலேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகே, பிரைவேட் கம்பெனி இன் கேஸ் நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஓகேவா? நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனினா கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதே பிரைவேட் கம்பெனி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு ஒரு மீடியம் ரேஞ்ச்ல எனக்கு செக்டார்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்பஸ் இருக்குன்னா அந்த பர்சன் யாருன்னா கம்ப்ளைண்ட்ஸ் கம்பேர் டு கம்பெனி பப்ளிக் கம்பெனியோட எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் கம்மியா இருக்குன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனி சூஸ் பண்ணலாம். லைக் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும்? ஷேர் ஹோல்டர் ரைட் டு டிரான்ஸ்ஃபர் ரெஸ்ட்ரிக்டட், ஷேர் ஹோல்டர் ரைட்ஸ் அவனோட ரைட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, இது ரெஸ்ட்ரிக்டட் பண்ணலாம், அது ரெஸ்ட்ரிக்டட் நாட் அ ப்ரொஹிபிட்டட்.
மினிமம் 2 மெம்பர்ஸ் கம்பல்சரி பிரைவேட் கம்பெனில வேணும். நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் லிமிடெட். ஒரு ஷேர் ஹோல்டர் பிரைவேட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் லிமிடெட் கொடுத்துட்டான் 200 வரைக்கும் தான். இன்விடேஷன் ஆஃப் பப்ளிக் டு subscribe any shares or debenture to the types of securities prohibited. இப்போ நார்மலா ஒரு பப்ளிக் கம்பெனினா ஒரு ஷேர் ஒரு கேபிட்டல் ஏதாச்சும் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று தருவாங்க. யாரு பப்ளிக் கிட்ட ஒரு இன்வைட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்வைட் பண்ணி ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு இன்விடேஷன் மாதிரி தருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனில ப்ரொஹிபிட்டட் பண்ண முடியாது. லைக் வந்து இது இன்விடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனில வந்து ப்ரொஹிபிட்டட். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம். அது ரெஸ்ட்ரிக்ஷன் அதுக்கு தனியாக ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பப்ளிக் கம்பெனி பப்ளிக் கம்பெனி ரெக்யர்மெண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் அதிகமா இருக்கு. பட் இங்க என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஷேர் ஹோல்டர் ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் நாட் ரெஸ்ட்ரிக்டட். பிரைவேட் கம்பெனில வந்து ரெஸ்ட்ரிக்டட். இது வந்து ஃப்ரீலி நம்ம ஃப்ரீலி யாருக்கு வேணா ஷேர்ஸ் இது பண்ணிக்கலாம். ஃப்ரீலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மினிமம் 7 மெம்பர்ஸ் கண்டிப்பா வேணும். இன்விடேஷன் டு த பப்ளிக் டு சப்ஸ்கிரைபர் எனி ஷேர்ஸ் ஆர் டிபென்ச்சர் எனி டைப் ஆஃப் செக்யூரிட்டி. ஈஸியா சிம்பிளா நம்ம வந்து ஷேர்ஸ் ஏதாச்சும் அது சேர்ந்தான் நம்ம வந்து இது வந்து நிறைய இது பிரைவேட் கம்பெனில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ப்ரொஹிபிட்டட் இருக்கா. இது வந்து அப்ப ஃப்ரீயா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்விடேஷன் எல்லாம் பப்ளிக் கம்பெனிக்கு வந்து பப்ளிக் இன்விடேஷன் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது எந்த இல்லை பப்ளிக் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு.